கிரிக்கின்ஃபோ இந்த வின் ப்ரெடிக்டர் கொடுப்பாங்கல்ல 1% தான் கொடுத்துருந்தாங்க. கொடுக்கணுமே கொடுக்குறது எப்படி 100% போடுறதுன்னு தெரியாம ஆமா ஆமா 99% போட்டு கொடுத்துருப்பாங்க. பட் இந்த மாதிரி கேம்ஸ் எப்படி நம்ம முன்னாடி பார்த்துப்போம். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு 6-7 வருஷம் கூட எடுத்துக்கலாம். ஒரு 120 130 டிஃபன் பண்ணுவாங்க டீம்ஸ். அண்ட் சன்ரைசர்ஸ்லாம் அந்த மாதிரி கேம்லாம் நிறைய வின் பண்ணி பார்த்துருக்கோம். சிஎஸ்கே மும்பை கூட அங்கங்க ஒரு சில மேட்சஸ் இந்த மாதிரி பயங்கரமா வின் பண்ணுவாங்க. இந்த மாதிரி மேட்ச் திரும்ப பாக்குறதுக்கு எப்படி இருக்கு? பவுலர்ஸுக்கு இது வந்து ஒரு நம்பிக்கை தானே இந்த மேட்ச். ரொம்ப அபூர்வமா இருக்கு ஸ்ரீராம். நீங்க சொல்ற ஒரு பாயிண்ட் கரெக்ட். பட் இனிமே இந்த காலத்துல இந்த மாதிரி மேட்ச் பாக்குறது கஷ்டம். ஏன்னா நீங்க வந்து முன்னாடி 11 பிளேயர்ஸ்க்கான கிரிக்கெட்டா இருந்துச்சு. இது 12 பிளேயர்ஸ்க்கான கிரிக்கெட். அண்ட் 12 பிளேயர்ஸ்ல ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டர், ஒரு எக்ஸ்ட்ரா போலர். ஸோ அண்ட் பஞ்சாப் அந்த எக்ஸ்ட்ரா போலர் எடுக்கல, எக்ஸ்ட்ரா பேட்டருக்கு போய் ஏமாந்தாங்க. பெருசா எதுவும் அடிக்கல. அந்த ஷெட்கே இம்பாக்ட் பிளேயரா எடுத்துட்டு வந்தாங்க. வேற வைஷாக் மேபி போயிருப்பாங்களா இருக்கும், இல்லைன்னா வேற ஒரு யஷ்டாக்கூருக்கு போயிருப்பாங்களா இருக்குன்னு எனக்கு தெரியல. வேற இங்க கேகேஆர் ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டர் எடுத்துட்டு வந்தா. அங்கிருஷ்ண கோன்சி நல்லா ஆடினாரு. பட் ஸ்டில் நீங்க வந்து சேஸ் பண்றது 110, அதுல ஒரு பார்ட்னர்ஷிப் 55 பண்ணிடுது. பாதி வேலை 50% ஆஃப் ரன்ஸ் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணிடுது. இதை நீங்க தோத்தீங்கன்னா ஸ்ரீராம், இது ஒரு ரொம்ப ரொம்ப மோசமான தோல்வி.